நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்க கோரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்மானம். நீட் தேர்வை அகற்ற சட்டத்தில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசுக்கு வலியுறுத்தல். நீட் தேர்வை ரத்து செய்ய தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் மாற்றங்கள் செய்ய பிரதமருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். தமிழ்நாட்டை போல் சட்டப்பேரவைகளில் நீட் விலக்கு தீர்மானம் நிறைவேற்றுவதை பரிசீலிக்க கோரி 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம். சட்டமன்றத்தில் 3வது முறையாக நிறைவேற்றப்பட்டுள்ள நீட் விலக்கு தீர்மானத்தால் என்ன பயன் என அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கேள்வி. நீட் தேர்வை ரத்து செய்யும் மசோதாவை வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யவும் மத்திய பாஜக அரசுக்கு வலியுறுத்தல். ரத்து செய்யப்பட்ட யுஜிசி நெட் உள்ளிட்ட 3 தேர்வுகளுக்கு புதிய தேதி அறிவிப்பு. ஆகஸ்ட் 21 முதல் செப்டம்பர் 4ஆம் தேதி வரை தேர்வுகள் நடைபெறவிருப்பதாக தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளம். கூடலூர், பந்தலூரில் தொடர்ந்து மழை பெய்வதால் பள்ளி, கல்லூரிக்கு விடுமுறை அறிவித்த ஆட்சியர் அருணா. கள்ளச்சாராய குற்றங்களுக்கான தண்டனைகளை கடுமையாக்க சட்டத்திருத்தம் என முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு. சட்டப்பேரவையில் இன்று தாக்கலாகிறது மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா. நீட் முறைகேடு தொடர்பாக விவாதம் கோரி காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சியினர் முழக்கம். மக்களவை வரும் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மாநிலங்களவையிலிருந்து எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு. பத்து, 12ஆம் வகுப்புகளில் சிறந்த மதிப்பெண் பெற்ற 800 மாணவ மாணவியருக்கு 10 மணி நேரம் பரிசுகளை வழங்கிய தவேக தலைவர் விஜய். நிகழ்ச்சி முடிந்து புறப்படும் போது தொண்டர்களுக்கும் மாணவர்களுக்கும் கனிவுடன் டாடா காட்டி விடைபெற்றார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரித்துவிட்டதாக விஜய் கவலை. பொருட்களுடைய இந்த பயன்பாடு அதெல்லாம் முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ரொம்பவே அதிகமாயிருச்சு. ஒரு பெற்றோர் என்ற முறையில், ஒரு அரசியல் இயக்கத்துக்கு தலைவர் என்ற முறையில் எனக்குமே ரொம்ப அச்சமாக தான் இருக்கு. தற்போது நல்ல தலைவர்கள் தேவை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. இப்போ ஆளும் அரசு அதெல்லாம் தவற விட்டுட்டாங்க அப்படின்றத பற்றிலாம் நான் இங்கே பேச வரல. அதுக்கான மேடையும் இது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, சில நேரத்தில் அரசாங்கத்தை விட நம்ம லைஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்மளுடைய சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். தற்போது நல்ல தலைவர்கள் தேவை என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பேச்சு. நன்றாக படித்தவர்கள் தலைவர்களாக வர வேண்டுமா வேண்டாமா என மாணவர்களிடம் கேள்வி. நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? உங்களை தான் கேட்குறேன். நல்லா படித்தவங்க அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? நல்லா படித்தவங்க தலைவர்களாக வரணுமா வேண்டாமா? மாணவர்களுக்கு விருது வழங்கிய விஜயை அன்பு தளபதி என குறிப்பிட்டு வாழ்த்திய சீமான். கூட்டணி பற்றி பேசுவதற்கு காலம் உள்ளது என்றும் நியூஸ் 18க்கு பேட்டி. அறுவடைக்கு விளைஞ்சி நிற்கும் போது கேளுங்க, அண்ணா இது எத்தனை மூட்டை விலையும் வரும், அறுவடை அறுக்கும் போது எத்தனை மூட்டை வரும் அன்னை கேளுங்க. நானும் சொல்றேன், என் தம்பியும் சொல்வார். இப்ப விட்டுங்க. கோவையில் தாயை பிரிந்து தவித்த குட்டி யானை உயிரிழப்பு. நீலகிரி தெப்பக்காடு முகாமில் பராமரிக்கப்பட்டு வந்த நிலையில் பரிதாபம்.
தருமபுரி பென்னாகரம் அருகே கருவில் உள்ள சிசுவின் பாலினத்தை கண்டறிந்து கூறும் கும்பல் சிக்கியது. கர்ப்பிணிகளிடம் 13,000 ரூபாய் வசூலித்து சிசுவின் பாலினத்தை கூறியது அம்பலம். கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65ஆக அதிகரிப்பு. கருணாபுரத்தைச் சேர்ந்த பெரியசாமி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி மரணம். நில முறைகேடு வழக்கில் ராஞ்சி சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த ஜார்க்கண்ட் முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் தொண்டர்களை பார்த்து கையசைத்து உற்சாகம். நீட் முறைகேடு புகார்கள் மற்றும் பரிந்துரைகளை ஜூலை 7ஆம் தேதி வரை மக்கள் அளிக்கலாம். இணையதள முகவரியையும் வெளியிட்டது மத்திய கல்வி அமைச்சகம். ஊட்டி கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கான இ-பாஸ் நடைமுறை செப்டம்பர் 30 வரை நீட்டிப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற சிறப்பு அமர்வு உத்தரவு. T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி பார்படோஸில் இன்று மாலை நடைபெறுகிறது. கோப்பையை வெல்ல இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் முனைப்பு. நீட் தேர்வை முற்றிலுமாக அகற்ற மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாஜக வெளிநடப்பு செய்தது. சட்டப்பேரவையில் நீட் தீர்மானத்தை நிறைவேற்றுவது கள்ளக்குறிச்சி மரணங்களை மடைமாற்றும் முயற்சி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். நீட் தேர்வு முறைகேடு விவகாரம் கடும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நீட் தேர்வு முறையை கைவிடக் கோரி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்து பேசினார். அப்போது அவர் 2017ஆம் ஆண்டில் மத்திய அரசு கட்டாயமாக்கிய நீட் தேர்வில் கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்று கூறினார். மாநில மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடத்துவதற்கான உரிமையை மாநில அரசுகளிடம் இருந்து பறிக்கும் வகையில் உள்ள நீட் தேர்வு முறை அகற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் தமிழ்நாட்டின் நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்பதோடு நீட் தேர்வை கைவிடும் வகையில் மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என தமிழ்நாடு சட்டமன்றம் ஒருமனதாக வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். நீட் தேர்வு முறை அகற்றப்பட வேண்டும். இந்த தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களித்து பள்ளி கல்வியிலும் மாணவர்கள் பெறும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்வதற்காக இந்த சட்டமன்ற பேரவை ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு சட்ட முன்வடிவுக்கு ஒன்றிய அரசு உடனடியாக ஒப்புதல் அளித்திட வேண்டும். இந்த தீர்மானத்திற்கு பாமக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணி ஆதரவு தெரிவித்தார். இப்படி இந்த நுழைவுத் தேர்வு என்பது நுழையாமல் இருப்பதற்கான ஒரு தேர்வாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது. இந்த தீர்மானம் தமிழ்நாட்டின் உரிமையை காக்கிற தீர்மானம். நீட் தேர்வு கூடாது என்பதிலே பாட்டாளி மக்கள் கட்சி உறுதியாக நின்று இந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கிறேன். இதேபோல மனிதநேய மக்கள் கட்சி, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்டவை வரவேற்றன. ஆனால் இந்த தீர்மானத்தை ஏற்க முடியாது என்று கூறி பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். நீட் தேர்வு வேணும், ஏழை எளிய மாணவர்கள் படிக்கணும், பணம் இல்லாமல் ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் படிக்கணுங்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் இருக்கிறது. ஆகவே முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை ஏற்க இயலாதுன்னு சொல்லி இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு மூலம் நீட் விலக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான் என்று தெரிவித்துள்ளார். 40 எம்பிக்கள் இருந்தும் நீட் குறித்த தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் திமுக கொண்டு வராமல் சட்டப்பேரவையில் 3வது முறையாக தீர்மானம் கொண்டு வருவதால் என்ன பயன் என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களை மடைமாற்றும் முயற்சியாக இந்த தீர்மானத்தை திமுக கொண்டு வந்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்யும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் உரிய மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழகத்தைப் போல் நீட் தேர்வு ரத்து கோரி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுவதை பரிசீலிக்க கோரி 8 மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். பிரதமருக்கு தமிழக முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில்,
மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்ற தங்களின் தொடர்ச்சியான கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துவதாகவும் தேசிய அளவில் இந்த தேர்வு முறையை ரத்து செய்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தொழிற்கல்வி படிப்புகளுக்கான சேர்க்கை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் தனி நுழைவுத் தேர்வு அடிப்படையில் சேர்க்கை இருக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இத்தேர்வு முறை மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பது தமிழ்நாட்டின் கருத்து என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவ்வகையில் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளித்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளவும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஏற்கனவே குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்ட சட்ட முன்வடிவு நிலுவையில் இருப்பதையும் கடிதத்தில் வருத்தத்துடன் குறிப்பிட்டுள்ளார். தற்பொழுது தமிழ்நாடு கூறியதை மெய்ப்பிக்கும் வகையில் சமீபத்தில் நீட் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளன என கூறியுள்ள முதலமைச்சர் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி இதற்காக தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் உரிய மாற்றங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமரை வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் டெல்லி, இமாச்சல், ஜார்க்கண்ட், தெலுங்கானா, கேரளா, மேற்கு வங்கம், பஞ்சாப் மற்றும் கர்நாடக மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் சமீபத்தில் நடந்த நீட் தேர்வு குளறுபடிகள் அதன் பலவீனத்தை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அத்தேர்வை எழுதிய பல்லாயிரக்கணக்கானோரின் கனவுகளை சிதறடித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை எதிர்கொள்ள தேவையான மிக அதிக பயிற்சி கட்டணத்தை செலுத்த முடியாததால் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு மருத்துவ கல்வி வாய்ப்பு மறுக்கப்படுவதாலேயே நீட்டை எதிர்ப்பதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக சட்டப்பேரவையில் வெள்ளிக்கிழமை நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தையும் பிரதமருக்கு தாம் எழுதிய கடிதத்தை பற்றியும் விளக்கியுள்ளார். மேலும் இப்பிரச்சனையின் முக்கியத்துவத்தை கருதியும் மாணவர்களின் நலனை கருதியும் நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்த அம்மாநில சட்டமன்றங்களிலும் இதுபோன்ற தீர்மானத்தை நிறைவேற்றுவது குறித்து பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்வதாகவும் கடிதத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்.